நமஸ்காரம். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வு. கடகராசி கடகலக்கணத்திற்கு சனி வக்ரம் என்ன செய்யும்? கடகராசி கடகலக்கணத்திற்கு நேர் 7, 8 குடையவராக வருகிறார். சனி வக்ரமாக ஒரு 7ஆம் இடத்திலோ 2ஆம் இடத்திலோ ஜாதகத்தில் பிறக்கும் போது இருக்கும் மனிதர்கள் கணவன் மனைவியை பிரிகிறார்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை அடைகிறார்கள். ஏனென்றால் 7 குடையவர் வக்ரம் அடையும் போது தன்னுடைய இயல்பிலிருந்து பிறழ்ந்து பின்னோக்கி நகர்கிறது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், அங்க வக்ரமாகும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இப்ப 7, 8ஆம் இடத்துல 135 நாள் வக்ரமா இருக்கும் போது என்ன செய்யும் கடகராசினியர்களுக்கு? கணவன் மனைவி ஒற்றுமையில மிகப்பெரிய விரிசலை சர்வசாதாரணமா கொடுத்துரும். ரொம்ப ஜாக்கிரதையான பெரிய பிரிவை அடைவாங்க. கோர்ட்டு கேஸ்னு பொருளை கூட சில நேரம் இழுத்து விட்டுரும். வரவு செலவு ஸ்தானம் இல்லையா, 8ஆம் இடத்து அதிபதி, வரவு செலவு ஸ்தானாதிபதி, மான அவமான ஸ்தானாதிபதி, உயரத்திலிருந்து கீழே விழுதலுக்கு அவர் தான் நிலையாக இருக்கிறார். கடகராசி ராசினியர்கள் உயரத்திலிருந்து எட்டி பார்க்கறது, வேகமா படியில ஏறுறது, வண்டியில ஏறுறது, இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய காலங்கள். இல்லாட்டி காலில் அடிபடும், எலும்பு முறிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கணவனுடையும் தொழில் கூட்டாளியுடனும் நண்பர்களுடனும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய நேரம் இது. ஏற்கனவே கடகராசிக்கு 2, 8ல் ராகு கேதுகள் இருக்கிறது. இருந்தாலும் குரு பார்வை பெறுவதால 8ஆம் இடம் பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கடகராசி நேயர்களுக்கு இது ஒரு உசிதமான காலம் இல்லை. 135 நாட்களும் இவர்கள் கணவன் மனைவி உறவை பாதுகாப்பா வைக்கணும், கூட்டாளிகளுடன் உறவை பாதுகாப்பா வைக்கணும். அதுவே அவர்களுக்கு சாலச் சிறந்தது. சனியின் பிரித்தியாகிய பெருமாள் கோயிலுக்கு செல்வது, சனிக்கிழமை விரதம் இருக்கிறது, நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது, ஹேர் கட் பண்ணாம இருக்கிறதெல்லாம் அவர்களுக்கு நன்மையை செய்யும். வணக்கம் சார்.